வடதிசை தென்திசை சமப்படுத்திய அகத்தியர், பல ஆலய தரிசனம் கண்ட அகத்தியர், சிவாலயம் கட்டுவதன் பலனை, புண்ணியத்தை, ஆலய குறிப்புகளை கொடுத்துள்ளார் அகத்தியர். அதாவது சிவாலயம் கட்டுவதற்கு ஒருவர் மனதில் எண்ணினாலே பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம் என்கிறார் அகத்தியர். அதன்படி புராதன பழங்கால இதிகாச சிதிலடைந்த திருக்கோயிலை புதுப்பித்து திருப்பணிகள் ஈடுபடுவோர் மற்றும் திருப்பணிகளாக நன்கொடை செய்வோர் போன்றவர்களுக்கு, முக்கியமாக கருங்கல் தரைக்கல் திருப்பணிகளுக்கு போன்ற ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவோர், அவர்கள் முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள். 7 ஜென்ம பாவம் விலகி முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள். திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் செய்த பின் அன்பர்கள் அடியார்கள் திருப்பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் யோகமும் போகமும் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்கிறார் அகத்திய மாமுனிவர். ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் ஒரு புராதன இதிகாச பழமையான திருக்கோயில். இத்திருக்கோயிலில் பல ஆலய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக கருங்கல் தரைக்கல் திருப்பணி, 100 அடி உயர ராஜகோபுர திருப்பணி, மேற்கு கோபுரம், 5 சன்னதிகளுக்கு தேக்கு மரத்தாலான கதவுகள், ராஜகோபுரத்திற்கு தேக்கு மர கதவு, மேற்கு கோபுரத்திற்கு வேங்கை மர கதவு, மேலும் சாளரம் கட்டல், விமானம் புதுப்பித்தல் போன்ற பல திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. நண்பர்கள் அடியார்கள் இந்த ஆடவல்லீஸ்வரர் ஆலய திருப்பணிகளுக்கு தங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாய் வந்து அளித்து உதவலாம்.